விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப வாழக்கூடியவங்க தான் இந்த மகர ராசியை சேர்ந்தவங்க. உங்களுக்கு இந்த மாதம் நவகிரகங்களின் தலைவனாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். இந்த மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவானோட அமைப்பால் மற்ற கிரகங்களின் மீது தாக்கத்தையும் அவர் சில கிரகங்களோடு சேர்வதால் உருவாகும் யோகங்களும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி அமைய போகுது, எது மாதிரியான விஷயங்கள் கடினமான பலனாக அமையும், என்ன மாதிரியான விஷயத்தில் நன்மை உண்டாக்கும், அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக செயல்படணும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மகரம் ராசியில் உத்திரம், திருவோணம், அவிட்டம் அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரருக்குமே இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள், அது மட்டும் இல்லாமல் சாதகமாக அமையக்கூடிய பயன்கள் என்ன? இந்த மகரம் அப்படின்னு சொன்னாலே முன்பு சொன்னது போல தான், விட்டு கொடுத்தா கெட்டு போவதில்லை அப்படிங்கிறத முழுமையாக நம்பக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. இந்த மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது உங்களோட ராசிநாதன் சனி பகவான் அஷ்டமாதிபதி சூரியனோடு இணைந்து சஞ்சாரம் செய்கிறார். குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால குடும்ப சுமை கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும். போதுமான வரைக்குமே நீங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக செயல்படணும். எதிர்பாராத செலவுகள் வரக்கூடும். புதிய முயற்சிகளுக்கு மட்டும் மற்றவங்களை நம்பி செயல்படாமல் இருக்கிறது நல்லது. இந்த மகர ராசியில் உள்ள உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதம் கொண்ட ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குமே எப்படிப்பட்ட பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மகர ராசியில் உள்ள நீங்கள் சனிக்கிழமையில் பைரவர் வழிபாட்டையும் செவ்வாய்க்கிழமையில் சிவபெருமான் வழிபாட்டையும் தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க. ஏன்னா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலுமே நன்மை அதிகரிக்கவும், அதே போல் உங்களுக்கு வரக்கூடிய செயல்களிலிருந்து விளைவுகள், தடைகள் இதெல்லாமே நீங்கவும் பைரவர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். சனிக்கிழமையில் பைரவர் வழிபாடு மகர ராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி பகவான் அப்படிங்கிறதுனால சனிக்கிழமையில் பைரவர் வழிபாடு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு பைரவர் பிடிக்கும் என்றாலும் ஓம் கம் பைரவராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு எப்பொழுதுமே நன்மை செய்யக்கூடிய வகையில் தான் உங்களோட செயலும் சொல்லுமே இருக்கும். அந்த மாதிரி இருந்துமே எந்த ஒரு நன்மையுமே உங்களோட வாழ்க்கையில் நடக்கலை, கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுறவங்க அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஜாதக ரீதியான தீர்வு சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் உங்களோட வீட்டில் இருந்தே ஜாதகத்தோட பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். அதற்கெல்லாம் இப்போ நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்கள் மொபைல் ஃபோன் எடுங்க, நான் சொல்கிற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 90 43 63 75 12. இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கிற டீட்டெயில் அதை சொன்னாலே போதும். எந்த கிரக அமைப்பால் இந்த பிரச்சனை வந்துச்சு, அது தீர்வு என்ன, இனி வரக்கூடிய நாட்களில் எந்த ஒரு கஷ்டமும் வராமல் தப்பிக்கிறதுக்கு வழி என்ன, இது பற்றின முழுமையான தகவலையுமே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க. நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே அவங்களோட ஜாதக பலனை கணிச்சு இப்போ நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டு வர நிலையில் இருக்கிறதா சொன்னாங்க. அதனால தான் இந்த நம்பர் வருத்தப்படுற கஷ்டப்படுற மகர ராசி அன்பர்களுக்கு உதவியாக அமையும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் கொடுக்குறோம். இந்த நம்பர் கட்டாயம் பயன்பெறும் வகையில் அமையும். மகர ராசியில் உள்ள உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் கொண்டவங்க நீங்கள் எப்போவுமே வாழ்க்கையில் முன்னேற்றம் ஒன்று மட்டும்தான் குறிக்கோள். உங்களோட முன்னேற்றத்திற்காகவும் அந்த முன்னேற்றத்தை அடையிற வரைக்குமே சிறப்பாக செயலாற்றி வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தான் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்க. உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு. ஒரு சில விஷயத்தில் அது எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே நிறைய நெருக்கடிகள் உங்களை அப்படியே மனசை போட்டு வாட்டி வதச்சிருக்கும். கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், வருத்தத்துக்கு மேலே வருத்தம், ஏதோ ஒரு விஷயத்த நல்லபடியாக செய்யணும்னு நினைப்பீங்க, ஆனால் அது நல்லபடியாக நடந்திருக்காது. நீங்கள் செய்கிற நல்லது மற்றவங்களுக்கு தான் கிடச்சிருக்கும், ரொம்பவும் மன வருத்தத்தில் இருந்திருப்பீங்க. இது போன்ற அனைத்து நெருக்கடிகளுமே ஒவ்வொன்றா உங்களை விட்டு இந்த மாதம் விலக ஆரம்பிக்க போகுது. ஏன்னா கிரக நிலைகள் இந்த திருவோணம் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே குரு பகவானின் பார்வை அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு இருக்கிறதுனால நீங்கள் நினைக்கிற வேலையை நினச்சபடி எல்லாமே நடத்தி முடிச்சு கொள்ள முடியும். முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ அருளும் பெரியவங்களோட துணையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும்.
உங்களுக்கு டைம் கிடைச்சா குடும்பத்தோட ஒரு தடவை குலதெய்வ கோவில் சென்று வழிபட்டுட்டு வாங்க. குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளுமே உங்களுக்கு உண்டாகும். ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து சேர்க்கை கிடைக்கக்கூடிய வாய்ப்புமே இருக்குது. புதிய வீட்டில் குடியேறும் நிலை வரும். பண வரவுல இருந்த தடைகள் காணாமல் போகும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே இந்த காலகட்டங்களில் உங்களோட வெற்றி பாதைக்கு வழிவகுக்கும். மாணவர்களுக்கு படிக்கும் விஷயத்தில் அக்கறை அதிகரிச்சிருக்கும். எதிர்காலம் பற்றின சிந்தனை மேலோங்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக இனி உங்களை விட்டு விலகிடும். உங்களோட தொழில் எல்லாமே சிறப்பாக முன்னேற்றம் காணும் வகையில் அமையும். ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு உண்டாகும். மக்கள் மத்தியில் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயர்ந்து காணப்படும். அரசியல்வாதிகள் நிலையில் எதிர்பார்த்த மாற்றம் வரும். இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இவங்க எப்படின்னு பார்த்தா மனதில் தெளிவும் இவங்களோட செயலில் வலிமையும் கொண்டவங்களா இருப்பாங்க. இப்படிப்பட்ட இவங்களுக்கு இந்த மாதம் திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. சமீப காலத்தில் நீங்கள் நிறைய நெருக்கடிகளை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. தூக்கமே இல்லாமல் ரொம்பவும் வருத்தத்தில் இருந்திருப்பீங்க. அதற்கான முழுமையான தீர்வுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இந்த மாதம் உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்க போகுது. இதுவரைக்கும் நீங்கள் சந்திச்சுட்டு வந்த நெருக்கடிகள்லேருந்து விடுதலை கிடைக்க போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சமயத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றியடையும் வாய்ப்பு கொடுக்கும். சமுதாயத்தில் உங்களோட செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். இதன் மூலம் தொழில் வளர்ச்சியுமே சிறப்பான பலனை உண்டாக்கி கொடுக்கும். புதிய முயற்சிகள் திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமாக அமையும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தினீங்கன்னா சிறப்பான பலனை நீங்கள் பெற முடியும். குடும்ப சூழ்நிலையிலுமே இருந்த நெருக்கடிகளும் மனஸ்தாபம் நிறைய ஏற்பட்டிருக்கும். சண்டை சச்சரவுன்னு வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருந்திருக்கும். இது வரைக்கும் இந்த நிலையுமே இந்த மாதம் மாறும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தும் கொஞ்சம் அனுசரிச்சும் போங்க. அலுவலகத்தில் உண்டான சங்கடம் தீரும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் கூட கிடைக்கும். தம்பதிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வந்துடும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனியும் சூரியனும் சஞ்சாரம் செஞ்சு வரதுனால இந்த திருவோணம் நட்சத்திரக்காரங்க உங்களோட வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. இந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களை கொஞ்சம் அனுசரித்து போகிறதும் நல்லதாக இருக்கும். மற்றவங்களை பகச்சிக்காம உங்களோட வேலைகளில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தாலே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றத்தை எல்லாமே அடைய முடியும். வரவு செலவில் எப்பொழுதுமே நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருங்க. அஷ்டமஸ்தானத்திற்கும் சுகஸ்தானத்திற்கும் சனி பகவானோட பார்வை இந்த நிலையில் உண்டாகிறதுனால நீங்கள் உங்களோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா தொழில் வாய்ப்புகள் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் உடல்நிலையை பற்றி கவலைப்படாமல் கொஞ்சம் ரொம்பவுமே ஆர்வமாக செயல்படுறதன் மூலம் உடல் சோர்வு அடையும். அதுதான் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மருத்துவங்க சொல்கிற ஆலோசனையை பின்பற்றுறது நல்லது. அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் எதிர்பார்த்த நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுக்கும். குல தெய்வ அருள் உங்களை பாதுகாக்கும். இதுவரைக்கும் இருந்த நெருக்கடி இந்த மாதத்தில் இல்லாமல் போகும். அதன் பிறகு அவிட்டம் 1, 2ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே உறுதியாக நின்று வெற்றி பெறும் உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றம் நிறைந்த ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய வேலையில் நீங்கள் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்பட போகிறீங்க. இது மாதம் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும். இது வரைக்கும் வக்கரமாக இருந்த உங்களோட நட்சத்திரநாதன் செவ்வாய் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாத்தையுமே வெற்றியடைய வைக்க போகிறார். இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனை அப்படிங்கிறது முடிவிற்கு வந்துடும். தொழிலில் ஏற்பட்டிருந்த தடை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாக அமையும். உடல் நிலையில் ஏற்பட்ட சங்கடத்திலிருந்து விடுதலை உண்டாகும். உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவான் எடுக்கிற எல்லா செயல்களையுமே உங்களுடைய முயற்சிகளை வெற்றியடைய செய்வார். உங்களோட செல்வாக்கு உயர்ந்திருக்கும் குரு பகவானின் பார்வையுமே உங்களோட ராசிக்கு இருக்கிறதுனால இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு யோகமான நிலையை இந்த மகர ராசி அன்பர்களுக்கு உண்டாக்கி தருது. தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்பட போறீங்க. இதன் மூலம் லாபம் அதிகரிக்கும், வருமானம் கூடும், சேமிப்பு உயரும், புதிய சொத்து சேர்க்கையுமே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெற போறீங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதையுமே தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.